நான் உங்க அனீஸ். சில வாரங்களுக்கு முன்னாடி தான் சதுரகிரி பத்தின ஒரு எபிசோட் ஒளிபரப்பாச்சு. அதை பார்த்த பலரும் தொடர்ந்து சதுரகிரியில இருக்கிற ரகசியங்களை பத்தி இன்னும் சொல்லணும்னு கேட்டீங்க. அதோட விளைவா இப்ப திரும்பவும் நான் சதுரகிரி மலையில டிராவல் பண்ண தொடங்கியிருக்கேன். வெள்ளியங்கிரி மலையிலையும் கொல்லி மலையிலையும் எனக்கு கிடைச்ச ஆன்மீக அனுபவங்கள் சதுரகிரியிலையும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்த உடனே கோரக்கர் குகையில பெண் துறவிய சந்திச்சேன். மேலும் பல அதிசயங்களை இந்த சதுரகிரியில பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சித்தர்கள் உலாவும் மர்ம தேசம், தங்கமாக்கும் மூலிகைகளை பாதுகாக்கும் பிலாவடி கருப்பு. ஒரு கிணறு உருவாக்கி அந்த கிணத்துக்குள்ள அந்த தைலத்தை வச்சு பாறைகளால மூடி இருக்காரு. அந்த தைலம் ஒரு உலோகத்தை தங்கமா மாற்றக்கூடியது. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் எல்லை தெய்வமான கருப்பரை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு காலங்கிநாதர். தொடரும் சதுரகிரி ரகசியங்கள். கடவுளை காண முயற்சிக்கிறவங்கள பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை நேரில் பார்த்து தரிசிச்சவங்கள சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சித்தர்களில் முதன்மையான 18 சித்தர்கள் மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இந்த சதுரகிரி மலையில வாழ்றதா சொல்றாங்க. சதுரகிரி மலையை தான் சித்தர்களோட தாய் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த மலைப்பகுதியில் சித்தர்கள் வாசம் செய்தாலும் தியானம் பண்ணாலும் முடிவுல சதுரகிரிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் அருளிய பல பொக்கிஷங்களும் அதிசயங்களும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தாம மறைக்கப்பட்டிருக்கிறதா கருதப்படுற இடம்தான் இந்த சதுரகிரி. சதுரகிரி மலை ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சமீபத்துல நிகழ்ந்த காட்டாற்று வெள்ளத்துல சதுரகிரியோட அசுர பலத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த ஃபுட்டேஜ் சதுரகிரி மலைக்கு மேல இருக்கிற கோயில்ல சமீபத்துல மழை வெள்ளத்தப்போ எடுக்கப்பட்ட படம் தான். இந்த வெள்ளத்துல சிலர் இறந்தும் போயிருக்காங்க. சித்தர்களின் சொர்க்க வாசலா கருதுற சதுரகிரியில இந்த மாதிரியான கசப்பான நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சதுரகிரி மாதிரி புனிதமான இடத்துல எப்போ பக்தி குறைஞ்சு கமர்ஷியலா மாற தொடங்குதோ அப்ப இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறதா சில பக்தர்கள் சொல்றாங்க. இப்பேற்பட்ட பலம் பொருந்திய சதுரகிரியில பலவிதமான அமானுஷ்யங்களும் பல சித்தர்களின் சித்து விளையாட்டுகளும் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கிறதா பலர் 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல கூட போஸ்ட் பண்ணி இருக்காங்க. இவரு முத்துக்குமாரசாமி. சதுரகிரி போகும்பொழுது ராமர் கோயிலுங்கிற இடத்துக்கு வந்த பத்திராயிருப்பு கோயிலேருந்து சதுரகிரி மலைக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் போனோம். மேலே போகிறோம். முதல்ல அந்த அருவியில் நாங்கள் குளித்தோம். அருவியில் குளிச்சுட்டு நேராக கோரக்கர் குகையில் போய் அங்கே தியானம் பண்ணோம். தியானம் பண்ணிவிட்டு மேலே போனோம். மேலே போகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. சதுரகிரி போகும்பொழுது நமக்கு ஒரு நாய் தொடர்ச்சியாக நமக்கு வருது. நம்ம அப்படி கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம்னா அதுவும் படுத்துக்கிட்டு ஓய்வு எடுக்குது. நம்மளை கொண்டு அது சேக்கந்தனியும் அது கூடவே வருது. சதுரகிரியில ஒரு சித்தர் வச்சு வழிபட்ட ஒரு சிவலிங்கம் இப்ப இவருக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த சிவலிங்கம். இப்போ சென்னை சாலி கிராமத்துல தன்னோட வீட்டுல வச்சு இந்த லிங்கத்துக்கு பூஜைகள் செய்துகிட்டு இருக்காரு முத்துக்குமாரசாமி. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நெய்யோனே மாற்றம் மரங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணரோடு நெய் கலந்தார் போல. இந்த லிங்கத்தை கொண்டு வந்து தன்னோட வீட்டுல வச்ச அன்னைக்கு இங்க ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்கு. பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள ஒரு பசுமாடு வந்து போயிருக்கு. அத பத்தி பிரமிப்போட எனக்கு விவரிச்சாரு முத்துக்குமாரசாமி. குரு ஓரையில வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சிவபெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சிவபெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே மகா அபிஷேகம் பண்ணி பூஜை ரூமில் வச்சேன். பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு காமதேனு என் பக்கத்தில் சர்ப்ரைஸாக நிற்கிது. வெளிக்கதவு பூட்டியிருக்கு, கொல்லை கதவு ஒண்டி திறந்துருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக. பார்த்தா இந்த இடத்துல நேராக சன்னதியை நோக்கி நிற்கிது. பசுமாடு நிற்கிது. அது காமதேனு. சதுரகிரி நான் சென்று இருக்கும் பொழுது அங்கே மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பசுமாடுகள் இருக்குது. அந்த பசுலேருந்து ஒரு பசு தான் இங்கே பெருமான் வந்ததை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு. அது ப்ரௌன் கலரில் நல்ல பல்கியாக நல்லா பார்க்க முடியாது. இந்த ஏரியாவில் பசுமாடே கிடையாது. இந்த ஒரு பசுமாடு திடீர்னு எப்படி வந்தது என்னமா வந்ததுன்னு தெரியல. வெளிகேட்டு பூட்டியிருக்கு, கொல்லை பக்கம் திறந்துருக்கு. சுற்றி வர்றதுக்கான வழி கிடையாது.
அது எப்படி வந்தது என்னங்கிறது இன்னைக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே அதுக்கு வழிபாடு செஞ்சு வெளியில் கொண்டு விட்டேன். அது எந்த பக்கம் போச்சு எப்படி போச்சுன்னு ஒன்றுமே தெரியல. சாலி கிராமத்துக்கு இந்த சிவன் சதுரகிரீஸ்வரர் வந்ததே ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் தான். நம்முடைய ஓதுவார் தேசிகர் முத்துக்குமார் சாமி அவங்க வீட்டில் வச்சு இதை பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இங்கே கொண்டு வந்து அதை வந்து வச்சோம். வச்ச அன்னைக்கு மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய நாகத்தினுடைய சட்டை, நாகம் வந்து அந்த கொல்லையில் வந்து ஒரு பெரிய சட்டையை வந்து கழட்டி போட்டு அப்படியே போயிருக்கு. நாகம் வருதுனாலே சிவனுடைய உபாசனை தான், சிவ உபாசனை. சதுரகிரியில இந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சித்தர் தன்னோட ஜீவனை இதுக்குள்ள இறக்கி இருக்கிறதா இன்னொரு அமானுஷ தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதனால இந்த சிவலிங்கத்துக்குள்ள இருந்து ஓம்னு அவர் இப்பவும் ஜெபிக்கிற பிரணவ ஒலி கேட்கறதா சொல்லப்படுது. இவருக்கு முதல்ல நாங்கள் சதுரகிரிபீரீஸ்வரர்னு பேர் வைக்கிறதுக்கே கோரக்க சித்தரோட ஒரு அடியவர் இருக்காரு. அவர் இவர் சொன்னார், இவர் பாலக்காடில் கேரளாவில் சாம்பு அப்படிங்கிற ஒரு பையன் 16 வயசுலேயே துறவரம் பூண்டு, அந்த பையன் நீலகண்டேஸ்வர சுவாமியா அவர் தவ மூலமாக நீலகண்டேஸ்வர சுவாமி என்று ஆகி அவர் சதுரகிரி மலையில் இருந்து சதுரகிரி மலையிலேருந்து ஒரு அம்மாட்ட இந்த சிவலிங்கத்தை கொடுத்துருக்காரு. இன்னமும் அந்த இதில் அவர் ஜீவனை விட்டுட்டு அந்த ஜீவனை சிவலிங்கத்தில் வச்சுட்டு போனதாகவும் அந்த சிவலிங்கம் இன்னைக்கும் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த கோரக்க சித்தரோட அடியவர் எனக்கு கோரக்க சித்தர்கிட்ட பேசி எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ரொம்ப பவராக இருக்குது. அதனால சதுரகிரி மட்டுமல்ல, சதுரகிரியில இருந்து வந்திருக்கிற இந்த சிவலிங்க பூஜையில என்னாலையும் சம் வைப்ரேஷனை உணர முடிஞ்சது. இப்படி சதுரகிரிக்கு போய் வந்த ஒவ்வொருத்தருக்குமே சில வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதனால தான் சதுரகிரிக்கு போனா சித்தர்களோட தரிசனம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் ஏராளமான மக்கள் கிட்ட பரவி இருக்கு. இந்த மலையில எப்போதுமே 18 சித்தர்களின் வாசம் சூட்சம ரூபத்துல இருந்துகிட்டே இருக்கிறதா பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மலைகளில் சித்தர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. சித்தர்கள் ஆமாம், பல காட்சிகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சிகள் கிடைக்குது. 18 பேருமே இங்கே வாசம் புரிஞ்சு இருக்காங்க. ஒவ்வொரு நிலை அடைய போய் தான் மக்கள் இந்த மண்ணெல்லி தண்ணி சாப்பிட்டாலே ஒரு நன்மை அடைகிறாங்க. பெண் துறவிகள் மட்டுமில்லாம அங்க பல பக்தர்கள் மிகவும் பயபக்தியோட சதுரகிரிக்கு வந்து போறத என்னால பார்க்க முடிஞ்சது. சதுரகிரியில திசைக்கு 4 மலைகள் வீதம் 16 மலைகள் சுத்தி அமைஞ்சிருக்கிற காரணத்தாலதான் இந்த மலைய சதுரகிரின்னு சொல்றாங்க. சதுரகிரியின் பரப்பளவு சுமார் 64,000 ஏக்கர் அப்படிங்கறதால இத சுத்தி பல குன்றுகளும் குகைகளும் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறதால சதுரகிரியில பல குகைகள் பாதுகாப்பு காரணத்தால மூடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. மழை அதிகமாகிறப்போ இந்த கோரக்கர் குகையும் மூடப்படும்னு சொல்றாங்க. இந்த கோரக்கர் குகைக்கு பக்கத்திலேயே கோரக்கர் குண்டம் அப்படிங்கிற விசேஷமான ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கும் உலக அளவுல சித்த மருத்துவத்துல பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுவது காயகல்ப லேகியம் அப்படிங்கிற மருந்து. இதை இந்த கோரக்கர் குண்டத்துல தான் கோரக்கரும் அவரோட சிஷ்யர்களும் தயார் செய்திருக்கிறதா சொல்றாங்க. சதுரகிரி மலையில் இந்த பகுதியில் தான் கோரக்கர் தவம் செய்த குகை இருக்குது. மேலும் அவர் தன்னோட சீடர்களோட தங்கியிருந்த குகையும் இருக்குது. அதை ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை கோரக்கர் குண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கோரக்கர் தன் சீடர்களோட காயகல்ப மூலிகையை அரைத்ததாக சொல்கிறாங்க. அதாவது காயம் அப்படின்னா உடல், கல்பம் அப்படின்னா ஆயுளை நீடித்தல். அப்படி காயகல்ப மூலிகையை இந்த கோரக்கர் குண்டால தான் அரைச்சிருக்காங்களாம். இந்த நதியை கோரக்கர் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குளிச்சுட்டு இந்த கோரக்கர் குண்டால இருக்கக்கூடிய தீர்த்தத்தை 3 தடவை குடிச்சா இந்த பிறவியை எந்த சாபத்தினால எடுத்தோமோ அந்த சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சதுரகிரி மலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
18 சித்தர்கள் மட்டுமல்லாம இன்னும் ஏராளமான சித்தர்கள் வாழும் சதுரகிரியில ஏராளமான ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் தேடித்தான் நான் இன்னைக்கு சதுரகிரிக்கு வந்திருக்கேன். சதுரகிரி மலை அப்படின்னா சதுரம், அதாவது 4 பக்கமும் மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதுரகிரி மலையை வந்து யாக குண்டத்தோட ஒப்பிடுறாங்க. அதாவது 4 பக்கங்களும் மலை இருக்குது. அதே போல் யாக குண்டத்தில் நடுவில் வர தீப ஒளி மாதிரி இந்த 4 மலைகளுக்கும் நடுவில் ஈசன் காட்சி தரார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து ஈசனோட ஜடாமுடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய நீர் வந்து கங்கை நதிக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரக்கர் குண்டம் இன்னைக்கும் ஆஞ்சநேயரின் வடிவங்களா கருதப்படும் வானரங்களால பாதுகாக்கப்படுது. ராமாயணத்துல ஆஞ்சநேயரும் அவரோட வானர படைகளும் போர் நடந்தப்போ ராமருக்கு உதவியா இருந்தாங்க. அப்போ லக்ஷ்மணனுக்கு அடிப்பட்ட சமயத்துல ஆஞ்சநேயர் இமயமலையில இருந்து தூக்கிட்டு வந்ததா சொல்லப்படுற சஞ்சீவி மலையின் சில போர்ஷன்ஸ் இந்த சதுரகிரியில விழுந்ததா சொல்லப்படுது. மலைக்கு மேல மகாலிங்க கோயிலுக்கு வடக்குல இருக்கிற மூலிகைகள் நிறைஞ்ச குன்றுதான் சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்றாங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுரகிரியின் அதிசயங்கள் இந்த மாதிரி பல இருக்கு. அதுல முக்கியமானதா கருதப்படுறது பழனி நவபாஷான சிலை. பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலைய போகர் சதுரகிரி மலையில தங்கி இருந்தப்பதான் செய்ததா ஒரு வரலாறு இருக்கு. ஏற்கனவே 3வது கண் நிகழ்ச்சியில ஒளிபரப்பான போகர் செய்த நவபாஷான சிலைகள் பத்தின தேடல்ல கொடைக்கானல் மலையை சுத்தி போகர் செய்த சில நவபாஷான சிலைகள் வழிபாட்டுல இருக்கிறதா பார்த்திருப்பீங்க. நவபாஷானம் அப்படிங்கிறது 9 மூலிகைகள் மட்டுமல்ல, சில ரகசிய பொருட்களை வச்சும் செய்ததா சொல்றாங்க. போகர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுக்கவும் நவபாஷான சிலைகளுக்கு தேவையான மூலிகைகளை சேகரிச்சதா சொல்லப்படுது. அந்த சிலைகள் எந்த இடத்துல செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் போகருக்கு தேவையான பல மூலிகைகள் இந்த சதுரகிரியில கிடைச்சதுக்கான பல ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சதுரகிரிக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே வந்து போனவங்களுக்கும் பல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. வர வழியெல்லாம் யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட அவங்களுக்கும் இந்த சதுரகிரிக்குமான தொடர்பை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவர் பேரு வெங்கடேசன். இங்க இவரு ரெகுலரா வந்துகிட்டு இருக்கிற பக்தர். அவர்கிட்ட இந்த சதுரகிரி அமானுஷ்யங்களை பத்தி கேட்டேன். சதுரகிரி மலைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கீங்க? இந்த மலைகளோட சிறப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கங்க, என்னோட பேர் வெங்கடேசன் ஐயா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சதுரகிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். சும்மா நான் சின்ன பசங்களில் நண்பர்களாக சேர்ந்து வண்டி பிடிச்சி எல்லா பேரும் வருவாங்க, கிடா வெட்டி வழிபாடு பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பழக்கமானோம். அதுமாதிரி இங்கே கொஞ்சம் ஐயா மேலே ரொம்ப பற்றானதுனால அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. சதுரகிரி அப்படிங்கிறனாலே சித்தர்களுடைய வனம் தான் சொல்கிறாங்க. இங்கே சித்தர்கள் வந்து அரூபமாகவும் ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் உணர முடியும். வர்றவங்களுக்கு அந்த அமைதியாகவும் தியான முறையில் இருக்கிறவங்களுக்கும் இறை வழிபாடுல அதிகமான நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் உணர முடியும். இது சத்தியம். சுத்தி மலைகளால சூழப்பட்ட சதுரகிரி ஒரு சிவலிங்க வடிவமாகவே கருதப்படுது. பக்தி உண்மையா இருக்கிறவங்களுக்கு அருளும், இந்த காட்டை மிஸ்யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தண்டனையும் இங்க சர்வ சாதாரணமா கிடைக்குது. சதுரகிரி ரொம்ப சக்தி வாய்ந்த மலைங்கிறதால இங்க பல பேர் கால்ல செருப்பு கூட போடாம நடக்கிறத என்னால பார்க்க முடியுது. இந்த மலைப்பகுதியில் சித்தர்கள் இன்னும் வாசம் செய்கிறாங்க, நிறைய பேர் காட்சி கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் தவசி கோவில் மேலே இப்போ அனுமதி தரது இல்லைங்க. அது என்ன காரணம்னு தெரியலங்க. கவர்மெண்ட் இதனால நிறைய பிளாஸ்டிக் போட்டதுனால தான் சொல்கிறாங்க. அது நம்ம மேலே தப்பு தாங்க, அதான் உண்மை. ஆமாம், சரிங்களா. மேலே தவசி கோகன்னு ஒன்று இருக்குங்க. அந்த தவசி கோயிலுக்கு போனீங்கன்னா சித்தர்கள் இன்னமும் வந்துட்டு போறா சொல்றாங்க. நட்சத்திர ரூபமா வந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. இப்ப நான் நாவல் ஊற்று இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த நாவல் ஊற்று இங்க இருக்கிற இன்னொரு அதிசய ஊற்று. இந்த ஊற்றிலிருந்து வர தண்ணிக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்துற அதீத சக்தி இருக்கிறதால இங்க பலர் கேன்ல புடிச்சிட்டு போய் குடிக்கிறாங்க. இந்த சுனை இயற்கையாகவே உருவானது. இந்த சுனையும் எப்போதும் வத்தாதுன்னு சொல்லப்படுது. பொதுவா நாவல் பழத்துக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. இந்த ஊற்று நாவல் பழ மரத்துக்கு கீழே இருக்கிறதால நாவல் ஊற்றுன்னு சொல்றாங்க. இந்த தண்ணீர் நாவல் மரத்தோட வேர்கள் வழியா வரதால அதன் சுவை நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் துவர்ப்பு சுவையா இருந்தது. இந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு புது தெம்பு வர தொடங்குச்சு. இப்போ கிட்டத்தட்ட பாதி இடத்தை நாம நெருங்கிட்டோம். சதுரகிரியில நடக்க நடக்க அதிசயங்களும் வரலாற்று கதைகளும் வரும்.
பல கண்கட்டு வித்தைகளை சித்தர்கள் சூட்சம ரூபத்துல ஏன் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மனிதனோட பேராசை தான். அப்படி ஒரு அதிசயத்தை தான் நீங்க அடுத்து பார்க்கவிருக்கீங்க. அதுதான் சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துற மூலிகை தைலம். இப்ப நாம வந்திருக்கிற கோயிலோட பேர் தான் பிலாவடி கருப்பர் கோயில். சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய இந்த பிலாவடி கருப்பர் காலங்கிநாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பின்பகுதியில் தான் காலங்கிநாதர் தைல கிணறை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தைலத்தை வச்சு சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தைலம் சாதாரண மனிதர்கள் கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காவல் காக்கிறதுக்காக இந்த கருப்பரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த கருப்பர் துணை இல்லாமல் யாராலுமே அந்த தைல கிணறு பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறை வந்து இவர் தான் வந்து பாதுகாத்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பலா மரத்துக்கு பின்பகுதியில் தான் அந்த தைல கிணறு இருக்குது. பலா தான் காலப்போக்கில் பிலா அப்படின்னு மாறி இருக்கு. அதனால தான் இந்த பகுதியை பிலாவடி கருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிலாவடி கருப்பர் கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வாமத்தேவர் அப்படிங்கிற வணிகர் ஒருத்தருக்கு சிவன் கோயில் கட்டணும்னு நீண்ட நாளா ஆசை இருந்தது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற பணம் கோயில் கட்ட போதுமானதா இல்ல. அதனால பல பேர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனா யாராலையுமே இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியல. அப்போ முனிவர் ஒருவர் சதுரகிரியில இருக்கிற காலாங்கிநாத சித்தர்கிட்ட போனா உன்னோட விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு. உடனே வாமத்தேவரும் சதுரகிரிக்கு வந்து காலாங்கிநாதரை தரிசிச்சு கோயில் கட்ட போறத பத்தி சொல்லி உதவி கேட்டிருக்காரு. இவரோட நியாயமான கோரிக்கையை ஏத்துக்கிட்ட காலாங்கிநாதர் இந்த சதுரகிரி மலையில் உள்ள சில மூலிகைகளை கொண்டு ஒரு தைலத்தை உருவாக்கி சாதாரண உலோகங்களை தங்கமாக்கி கோயில் கட்ட தேவையான தங்கத்தை அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. மிச்சம் இருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்படுத்தின தைலத்தையும் கருப்பர் கோயிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு கிணத்துல போட்டு பாறைகளால மூடிட்டாரு. இந்த கிணத்துக்கு காவலா கருப்பு சுவாமியை நியமிச்சிருக்காரு. காலாங்கிநாதர் வந்து இங்க வந்து தவம் பண்ணி இருந்திருக்காங்க. ஐயா வந்து தவம் தைல கிணறுன்னு சொல்லி இங்க இருக்குதுங்க. அங்க வந்து அவர் வந்து ரசவாதம் நிறைய பண்ணிருக்காரு. சில மூலிகைகள் வச்சு இரும்பையும் பொண்ணாக்குறாங்க. உலோகங்கள சிறந்த உலோகம்னு பாத்தீங்கன்னா செம்பு. மிகச்சிறந்த உலோகமே செம்பு. அதனாலதான் ஆரம்பத்துல வந்து செம்புல வார்ப்பு எடுத்து சிலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வள்ளலார் பாத்தீங்கன்னா அங்க மடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு செயின் இருக்கும். அது ஐயாவே பண்ணிருக்காரு. வள்ளலார் ஐயாவே பண்ணிருக்காரு. அடுத்த உலோகம் பாத்தீங்கன்னா இரும்பு. அதுக்கு அடுத்த உலோகம் பாத்தீங்கன்னா பஞ்சலோகம். அதுல வந்து தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, இரும்பு இதெல்லாம் கலந்தாங்க. அதனாலதான் சுவாமி சிலையில நம்ம தங்கத்துல ஐமூன்ல பண்றோம். அது மாதிரி அப்ப அந்த தங்கத்துக்கு வந்து வேணுன்றதுனாலதான் ரசவாதம் பண்ணி இங்க வச்சிருந்தாங்க. தங்கம் வந்து மிக ஒரு எல்லாத்துக்குமே ஆசையை தூண்டிடும், கெட்டவனாகிரும். அந்த காரணத்தினால வந்து அந்த ரசவாதம் பண்ணதான் அந்த தைல கிணறுல வச்சிடறாங்க. அதனால தைல கிணறு அதை பாதுகாக்கிறது அந்த பிலாவடி கருப்பு. இவரோட சன்னதியில 3 காய்களுடன் கூடிய பலாமரம் இருக்கிறதால இவரை பிலாவடி கருப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துல ஒரு காய் விழுந்துட்டா இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பலா மரத்தடி கருப்பர் நமது விருப்பங்களை எல்லாம் சுந்தரலிங்கத்திடம் முறையிடுவாராம். இவர்கிட்ட வேண்டுனா குறைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனோட பேராசையால இன்னைக்கு தங்கத்தோட மதிப்பு மனித உயிரை விட அதிகமாகி இருக்கு. இன்னைக்கும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல தங்க சுரங்கத்துல ரத்தத்தை சிந்தி தங்கம் எடுக்கிறது தான் நடைமுறையா இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல சித்தர் காலாங்கிநாதர் மூலிகை தைலத்தை வச்சு வெறும் உலோகத்தை தங்கமா மாத்தினதை நினைச்சாலே ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சதுரகிரி மலையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சித்தர்கள் இன்னைக்கும் சூட்சம ரூபத்துல உலா வரும் சதுரகிரியில சாதாரண மனிதர்கள் உணர முடியாத பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அதையெல்லாம் தேடித்தான் நான் இன்னைக்கு சதுரகிரி மலைக்கு வந்திருக்கேன்.
சதுரகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிலாவடி கருப்பர் கோயிலுக்கு பின்பகுதியில் இருக்கேன். இந்த பகுதியில் தான் காலங்கிநாதரால் உருவாக்கப்பட்ட தைல கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வாழைபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் வாமத்தேவன் அப்படின்னு ஒரு வியாபாரி வந்து வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்திருக்கு. தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் கோவில் பாதி வேலையில் இருக்கும்போதே பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் முழுமையாக கோயில் கட்டி முடிக்க முடியல. இதனால் பல பேர்கிட்ட போய் அவர் உதவி கேட்டிருக்காரு. ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரல. கோவில் கட்டுறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது, இதை நீ எப்படி தனியால் செய்ய ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை கேலி பேசியிருக்காங்க. யாருமே அவருக்கு பண உதவி செய்யலை. அதனால் அவர் குறுநில மன்னர்களையும் போய் பார்த்துருக்காரு. அவங்களும் உதவி செய்ய மறுத்துட்டாங்க. இதனால் ரொம்ப வருத்தத்தில் இருந்த அவர்கிட்ட ஒரு முனிவர் உன்னோட பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும், நீ சதுரகிரி மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காலங்கிநாதரை போய் பாரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்காராம். அதனால் அவர் சதுரகிரிக்கு காலங்கிநாதரை தேடியிருக்காரு. அப்போது இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பல சித்தர்களும் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. யாருமே அவர்கிட்ட பேசலை. எல்லாருமே அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. சில சித்தர்கள் மட்டும் காலங்கிநாதர் எங்கே இருக்காரு அப்படின்னு வழி சொல்லி அனுப்புகிறாங்க. வாமத்தேவன் சதுரகிரியில் இருக்கக்கூடிய காலங்கிநாதரை சந்தித்து தான் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டிகிட்டு இருந்ததாகவும் பண வசதி இல்லாததுனால கோயிலை கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட விட்டுட்டாரு. இவரும் எப்போ உதவி செய்வீங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல. தொடர்ந்து காலங்கிநாதர் ஆசிரமத்திலே இருந்து அவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வாமத்தேவன் உண்மையாகவே கோவில் கட்டுற பணியில் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் காலங்கிநாதர் அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். அப்போது இந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் பறிச்சுட்டு அவருக்கு ஒரு தைலத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த தைலம் தான் வகார தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தைலம் ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றக்கூடியது. அந்த தைலத்தை ரெடி பண்ணி சில தங்க கட்டிகளை செய்து வாமத்தேவன்கிட்ட கொடுத்து இதை வச்சு நீ உன் கோவில் பணியை முடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய தைலத்தை இந்த மலைப்பகுதியில் ஒரு கிணறு உருவாக்கி அந்த கிணத்துக்குள்ளே அந்த தைலத்தை வச்சு பாறைகளால் மூடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் எல்லை தெய்வமான கருப்பரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு காலங்கிநாதர். பிலாவடி கருப்பு கோயிலுக்கு முன்னால நான் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தேன். ஒரு இடத்துல மட்டும் கூட்டமா பட்டாம்பூச்சிகள் சுத்திக்கிட்டு இருந்தது. எப்பவுமே சித்தர்கள் பட்டாம்பூச்சியாகவும் நாய் ரூபத்திலையும் பசுமாடு ரூபத்திலையும் இந்த சதுரகிரிக்கு வருவாங்கன்னு நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்படி பட்டாம்பூச்சிகள் சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த காட்சிய பலரும் சித்தர்களோட தரிசனமா தான் குறிப்பிடுறாங்க. ஏற்கனவே நம்மோட கொல்லிமலை எபிசோட்ல கூட நாகராஜ் அப்படிங்கிறவரு தன்னோட பயணம் முழுக்க ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட குழுவுக்கு வழிகாட்டினதா சிலிர்ப்போட சொல்லியிருந்தாரு. யோகிராம் சுரத்குமார் மாதிரியான மகான்கள் இன்னைக்கும் தன்னோட பக்தர்களுக்கு இப்படி பட்டாம்பூச்சியா காட்சி கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்படி ஒரு வித்தியாசமான காட்சி கிடைக்கிறதே கூட சித்தர்களோட தரிசனமா தான் நான் இப்போ ஃபீல் பண்றேன். உண்மையிலேயே சதுரகிரி ஒரு மர்ம தேசம்தான். இதுக்குள்ள இன்னும் ஏராளமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இந்த சதுரகிரியில இதுவரை வெளிவராத மேலும் பல ரகசியங்கள் இருக்கிறத என்னால ஆணித்தரமா நம்ப முடியுது. அதை நோக்கித்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். இந்த சதுரகிரியில மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் சில சமயங்கள்ல அதன் திரை விலகி நமக்கு வழி விடுறத போல நமக்கு காட்சி தர ஆரம்பிக்கும். அப்படித்தான் என்னோட இந்த பயணத்திலையும் சில ஆச்சரியங்கள் அரங்கேற தொடங்கியிருக்கு. ஒரு அருவிக்குள் மறைந்திருக்கும் குகை, அதற்குள் மறைந்திருக்கும் சித்தர்கள் வழிபட்ட லிங்கம், அங்க சித்தர்களின் அரூப தரிசனம், சிலர்க்க வைக்கும் அரிய காட்சி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ற நிகழ்ச்சியில் தொடரும். வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். அடாது செய்தால் இடாது தண்டிக்கும் நொண்டி கருப்பு. பாட்டிலாக மதுவை ஊற்றும் வினோத வழிபாடு. வச்சோட கும்பிட்டா அதை நிறைச்ச காரியம் பலிக்கும். தெரியாம செஞ்சுட்டு ராத்திரிக்கே அமைக்கிறேன். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.
கொடுக்கணும்